மும்மொழி கொள்கையை வந்து எல்லா மாநிலமும் ஏற்றுப்பாங்கன்னா அது அவங்களோட சொந்த தனிப்பட்ட உரிமை. மாநில பட்டியலில் கல்வியை கொண்டு வரணும்னு ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்காங்க. கல்வி வந்து மாநில பட்டியலில் தான் இருக்கணும். ஏன்னா அந்தந்த மாநிலம், இது இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை காட்டுறது தான் இந்தியா. இதில் வந்து அந்தந்த மாநிலத்துக்கு அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சந்தர்ப்ப சூழ்நிலை, கலாச்சாரம் எல்லாம் மாறுது. அதனால நமக்கு வந்து அது வந்து ஒத்து வராது. நமக்கு இருமொழி கொள்கை தான், அண்ணா வகுத்த வழி தான். என்னைக்குமே தமிழ்நாடு வந்து இருமொழி கொள்கையில் தான் இருக்கும். அவங்க வந்து அரசியலை வந்து கல்வியில வந்து கொண்டு வராங்க. அது ரொம்ப நல்ல விஷயமே கிடையாது. எவ்வளோ அரசியல் பண்றதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்கு. அதை பண்றதை விட்டு தேவையில்லாம இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அரசுக்கு இப்போ மெஜாரிட்டி இல்லாம இருக்காங்க. அடுத்த வாட்டி இன்னும் மோசமா விளைவுகள் வந்து மக்கள் நல்ல தீர்ப்பு அவங்களுக்கு வழங்குவாங்க. கல்வியில நம்ம கொஞ்சம் முன்னேறிய நிலையில இருக்கிறனால தான் நம்மளுக்கு பகுத்தறிவு சிந்தனை இருக்குது. பகுத்தறிவு சிந்தனை இருக்கிறனால தான் நம்ம பாரதிய ஜனதாவை இங்க புறக்கணிக்கிறோம். அதாவது வந்து எல்லா மதங்களும் இங்க இருக்கிறாங்க, எல்லா சாதிகளும் இருக்கிறாங்க. ஆனா பாரதிய ஜனதா ஒருபோதும் இங்க நம்ம கால் ஊன்ற முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இருக்கக்கூடிய மிகச் சிறப்பான கல்வி அறிவு. கேரளாவும் தமிழ்நாடும் மிகச் சிறப்பான கல்வி அறிவை கொண்ட மாநிலமா இருக்கிறனால தான் பாரதிய ஜனதா கட்சியை இங்க வேர் பிடிக்க விடாம வேரோடு மண்ணோடு புடிங்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு தேர்தலும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இங்க தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சியை காலூன்ற வைக்கணும்னா முதல்ல அவங்களுடைய கல்வியை அடிச்சு நொறுக்கணும்னு பாக்குறாங்க. இது வந்து அனைத்து கட்சியும் ஒன்றிணைந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக, பாசிச பாஜகவுக்கு எதிராக மிக வன்மையான கண்டனங்களை பதிவு செய்யணும். ஏன்னா ஒன்றிய அரசு ஒன்று நினைவில் கொள்ளணும், பல்வேறு அடக்குமுறைகளுக்கு எதிராக வெகுண்டெழுந்து ஒன்றிய அரசவே நடுங்க வைத்த வரலாறை கொண்டதுதான் தமிழ்நாடுடைய மண்ணினுடைய வரலாறு. அதாங்க அது மும்மொழி கொள்கை வந்து கட்டாயமாக சென்று நினைக்கிறாங்க. அது நம்ம ஏற்றுக்க கூடாது. நமக்கு வந்து விருப்பப்பட்டவங்க மும்மொழி கொள்கை எடுத்துக்கலாம். தமிழ்நாடு வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றது கரெக்ட். அப்போ அண்ணாவே சொல்லிட்டு வந்தார், இருமொழி கொள்கை தான் வேணும்னு. அவங்க வந்து இந்திய பரப்பத்துக்காக சொல்றாங்க, கட்டாயமாகறாங்க. அது நம்ம ஏற்றுக்க கூடாது. அதுக்கு எல்லா மாநிலமும் கம்மனுக்குது. எல்லா மாநிலமும் குரல் கொடுத்தா நம்ம மாநிலமும் முன்னணி குரல் கொடுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃபேவரா எந்த ஒரு பேரழிவு வெள்ளம் வந்தது, அப்போ அவங்க ஃபண்டு தரல. இந்தியா முழுக்க வந்து அங்க குஜராத், உத்தரப்பிரதேசம் இங்கதான் அவங்க ஃபண்டு ஃபுல்லா ஒதுக்குறாங்க. ஆனா பாத்தியா நம்ம தமிழ்நாட்டில் கல்வியில வந்து முதன்மை மாநிலமா தான் இருக்கும். அவங்க அதை கூட பார்க்க மாட்டாங்க. நாங்க இருந்தாலும் நாங்க எங்களுக்கு எந்த மாநிலம் நமக்கு ஃபேவரா இருக்கோ அந்த மாநிலத்துக்கு ஃபண்டு ஒதுக்குறாங்க. அவங்க இப்போ கூட பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடுடைய ஃபண்டை வந்து உத்தரப்பிரதேசம், குஜராத் தான் அவங்க கொடுத்துருன்னு சொல்றாங்க. அது மிகப்பெரிய தவறு. இங்க இந்திய மக்கள் வந்து நம்ம இப்போ இந்த இருக்கிற மாநில தமிழ்நாடு கேரளா வந்து நல்லா முன்னிலை வகிக்கிறோம். அப்படின்னு தான் ஏன் இந்த மத்திய அரசு வந்து இப்படி நம்மள பழி வராங்கன்னு தெரிய மாட்டேது. இது வந்து ரொம்ப தவறான செயல் சார். இந்த மாதிரி அவங்க சொல்றதுக்கு ரைட்ஸே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது வந்து நம்மளோட காசை கொடுக்கறதுக்கு அவங்க யாரு, நான் வந்து தரமாட்டேன்னு சொல்றதுக்கு கண்டிப்பா வந்து நடவடிக்கை எடுத்து அவரை வந்து கட்சி பொறுப்புல இருந்தே நீக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதுதான் அவங்களுக்குமே சரியா இருக்கும். நாள் போக போக பாத்தீங்கன்னா ரொம்ப முத்திக்கிட்டே இருக்கு. தமிழ்நாட்டு மேலதான் அவங்க வஞ்சிக்கிட்டே இருக்காங்க. மற்ற மாநிலங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் கொடுத்தாங்க, என்னென்னவோ சலுகை கொடுத்தாங்க. இப்போ ரீசெண்டா வந்து பீகாரோ ஏதோ ஒரு நாட்டு கூட நிறைய சலுகை கொடுத்துருக்காங்க. பட் தமிழ்நாட்டுக்கு அந்த சலுகை கிடைக்கல. இருந்தாலும் நம்ம முதலமைச்சர் வந்து போராடி ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, நமக்காக ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. பட் இதை வந்து நேரடியாக ஒரு தொலைக்காட்சியில் அதுவும் சொல்றது வந்து மிக ஒரு தவறான விஷயம். ஒரு அறிக்கை மாதிரி விட்டுருக்காரு. அது எப்படி அது நியாயப்படுத்த முடியும்? அவங்க தெரியாம சொல்லிட்டேன், இல்லை அட்மின் தப்பு பண்ணிட்டான், எப்படி நியாயப்படுது? அவரே வாயை திறந்து நான் வந்து மும்மொழி நீ கத்துக்கலன்னா பணம் தர மாட்டேன்னு அப்பட்டமா ஒரு மீடியா முன்னாடி சொல்றாரு. அந்த அளவுக்கு அவங்க தைரியம் இருக்கா? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நம்ம எப்படி இழிச்சவாங்களா அப்படின்றது நமக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் சார். கோபமும் ஏற்படுத்து, மன வருத்தமும் ஏற்படுத்துது. ஹிந்தி படிக்கிறவங்க இருக்க தான் செய்றாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. அது அவங்களோட எப்படி சொல்றது, அவங்களோட ஓன் தாட். அவங்க விருப்பப்பட்டா படிச்சுக்கலாம். கட்டாயப்படுத்திலாம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. கட்டாயப்படுத்தி ஒன்று திணிச்சாங்கன்னா அது நல்லாவே இருக்காது, அது வேஸ்ட். மத்திய அரசு வந்து எப்பயுமே கல்வி விஷயங்கள்லையா இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயங்களையா இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு வந்து அது வந்து ஒரு துரோகம் விளைவிக்கிறதாகவும் ஒரு வஞ்சகம் செய்கிறதாகவும் தான் இருக்குது. நிதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டியில் இருக்க நிதி அமௌண்ட்டாக இருக்கட்டும், இப்போ எஜுகேஷனுக்காக இருக்கட்டும், எஜுகேஷனை இப்போ வந்து ஒழிக்கிறதுல வந்து அவங்க குறியாக இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து கல்வியோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு கல்வியோட வளர்ச்சி இருக்கு. அது வந்து இவங்க கொண்டு வர நீட்டுக்கு வந்து இவங்க வந்து தமிழ்நாடு அகேன்ஸ்டா இருக்கிறது. மற்ற விஷயங்கள்ல இருந்து அவங்க வந்து கல்வியில வந்து தமிழ்நாடை வந்து பின்னோக்கி கொண்டு போகணும், இல்லை அவங்களோட கொள்கைக்கு வந்து அதை தள்ளணும் அப்படின்ற ஒரு இதுல இருந்து தான் செய்யறாங்க. அதை இது 10 வருஷமா பார்த்து தான் இருக்கோம். தமிழ்நாடு வஞ்சிக்கிறது எல்லாம் கொடுத்து நமக்கு திரும்ப எதுவும் கிடைக்கல. இது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் போராட்டத்தின் தொடர்ச்சி தான். போராடிட்டே இருக்கணும், சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் வந்து நமக்குள்ள இந்த இந்தி திணிப்பா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு கலாச்சார திணிப்பாலுமே சரி, சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் மேல விழாம இருக்கும். பரவாயில்ல அப்படின்னு ஒத்துக்கிட்ட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளை அப்படியே உட்கார வச்சிருவாங்க மழுங்கடிச்சு. அப்படிதான் நான் பாக்குறேன். இது வந்து விடாம எல்லா அளவுலையும் சரி, அரசியல்வாதிகள், மக்கள், மாணவர்கள் எல்லாருமே அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க இதுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு எதிர்ப்பு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம மொழியா இருக்கும், நம்ம கலாச்சாரமா இருக்கும். ஒத்துக்கிட்டோம், பரவாயில்ல இந்தி படிக்கல என்ன தப்பு அப்படின்னு ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம மொழியின் ஒரு கண்டிப்பாக அழிவின் ஆரம்பம் தான் நான் சொல்லுவேன். எல்லா மொழியுமே ஒரு நாள் ஆரம்பிச்சு அடுத்த நாள் அழிஞ்சிடாது.
கொஞ்சம் கொஞ்சமாக தான் அழியும். அந்த ஹிந்தி பரவாயில்ல, ஹிந்தி படிக்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்னு ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் மொழியின் அழிவோட ஒரு ஆர்வமாக தான் நான் பார்க்குறேன். அவங்கவுங்க நாட்டில் இப்போ அவங்க வந்து தமிழ் கம்பல்சரியாக படிக்கணும் அவங்க யாராவது சொல்ல முடியுமா? அந்த சைடில் சொல்லி பார்க்க முடியுமா? நம்மளால முடியாது. அது அவங்க பாஷை, இது நம்ம பாஷை. நம்ம பாஷை நம்ம காப்பாற்றிக்கணும், அவ்வளவுதான். ஒன்றிய தேசங்கிறது வந்து எல்லா மாநிலங்களும் சேர்ந்தது தான். எல்லா மாநிலங்களையும் அவனுக்குள்ள ஒரு தனி பாசை இருக்குது. நம்மளுக்குள்ள ஒரு தனி பாசை இருக்குன்னு நம்மளுக்கு தாய்மொழி தமிழ். எனக்கு ஹிந்தி வேணும்னா நான் எனக்கு விருப்பப்பட்டா நான் கற்றுக்கிட போகிறேன். நீ கண்டிப்பாக நீ இதை கற்றுக்கிட்டு தான் ஆகணுங்கிறது வந்து அது யாராலும் ஒத்துக்கிட முடியாது. இல்லை, அவங்க வந்து டைரெக்டாக ஃபாசிஸ்டாக இருக்காங்க. இப்போ இதோட இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபாசிஸ்டாக இருக்காங்க. நாங்கள் வந்து தர முடியாது அப்படின்றது நாங்கள் அப்புறம் வந்து தமிழ்நாடு என்னவா இருக்கும்? இந்தியான்றது வந்து அவங்க வந்து ஒரு அகண்ட பாரதமாக சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து பாரத நாடு, அகண்ட பாரதம் அப்படின்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு இருக்குது, தனியாக பஞ்சாப் இருக்குது, எல்லா மாநிலங்களும் தனித்தனியாக இருக்குது. தனித்தனியாக முதல்வர் இருக்காங்க, ஆட்சி இருக்குது, அதுக்கான கான்ஸ்டியூஷன் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. அது எல்லாத்தையும் வைலேட் பண்ணுறாங்க. வைலேட் பண்ணிட்டு அவங்க ஒரு ஃபாசிஸ்ட் ரூல் கொண்டு வரதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க, நடைமுறைப்படுத்துகிறாங்க. நிறைய இடங்களில் நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதை இது மொத்தமாக கார்பரேட்டுக்கு சேவை செய்கிறதாவே இருக்குது. அவங்க சொல்கிற இந்துத்துவ கொள்கை மற்ற விஷயங்கள் எல்லாமே கார்பரேட்டுக்கு சேவை செய்கிறதுக்காக மற்ற விஷயங்கள் எல்லாமே மூடி மறைக்கிறதுக்கு வந்து அவங்க நாட்டை ஒவ்வொரு பொருளுமே ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் விற்கிறாங்க, சேல் பண்ணுறாங்க, எல்ஐசியை விற்கின்றாங்க, ரயில்வே விற்கின்றாங்க, எல்லாத்தையும் தனியார் மயமாக்குறாங்க, கார்பரேட்டுக்கு எல்லாத்தையும் கொடுத்துறாங்க. அதை மறைக்கிறதுக்கு வந்து இந்துத்துவா மற்ற விஷயங்கள் இப்போ பாருங்க வந்து கும்பமேளாவில் போய் பார்த்தா அவங்க கணக்கு வழக்கே இல்லாமல் 50 கோடி பேர் வந்து கும்பமேளாவில் கலந்துக்கிட்டதா சொல்கிறாங்க. அவங்க அப்படி பூரா எஜுகேஷனில் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. அதே மாதிரி எல்லா மாநிலங்களையும் மாற்றணும், மக்களை முட்டாளாக்கணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க. அவங்க ஒரு ஃபாசிஸ்ட், அவங்க அப்படி தான் பேசுவாங்க. அவங்க நம்ம கொடுக்குற நிதியில தான் அங்கே ஒன்றியம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை அவங்க நினைக்கணும். இந்த ஒன்றியங்கள் நினைச்சி நாங்கள் வலியவே உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ண முடியும்? நம்ம ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணுங்கிறதுனால தான் நம்மளுக்குள்ள வரியை அவங்களுக்கு கொடுக்குறோம். நம்ம அவங்கக்கிட்ட வரியை கொடுத்துட்டு வரியை மறுபடியும் அவங்ககிட்டயே நம்ம வந்து தாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இது இந்த கொள்கை தவறான கொள்கை. அதாவது வந்து நேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மன் பிரதான் மிக எளிதா சொல்லிட்டு போறாரு, நீங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நாங்க உங்களுக்கு நிதியை வழங்குவோம்ன்றாரு. நாளைக்கு அவர் என்ன சும்மா சொல்றாரு, எல்லாரும் காவி வேட்டியை கட்டினா தான் நான் உங்களுக்கு நிதி வழங்குவோம் பாரு, எல்லாரும் தயிர் சோறு சாப்பிட்டா தான் உங்களுக்கு நிதி வழங்குவோம் பாரு. அவ நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன உடை உடுக்கணும், நான் என்ன படிக்கணும், நான் எப்படி தூங்கணும், நான் எப்படி வாழணுங்கிற உரிமை எனக்கு தான் இருக்குது. ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜகவுக்கு என்ன அருகதை இருக்கு, என்ன உரிமை இருக்கு? என்னைய வந்து இது இப்படித்தான் நீங்க நடக்கணும். இது வந்து மன்னராட்சி கிடையாது, இது ஒரு ஜனநாயக ஆட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி. ரொம்ப கவனமா ஆடாதீங்க, ஒரு அளவுதான் இருக்கு. உங்க ஆட்டத்தை மிக விரைவில் எதிர்வரும் தேர்தலில் கண்டிப்பா மக்கள் உங்களுக்கு தக்க பாடம் புகட்டுவாங்க. பாசிச பாஜகவை மக்கள் விரட்டி அடிக்கக்கூடிய காலம் ரொம்ப ஆடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன்னா முசோலினி, ஹிட்லர், இடியமின் போன்ற கொடுங்கோல் ஆட்சி செய்தவருடைய வரலாறை நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஒரு எச்சரிக்கையாவே நாங்க தமிழ்நாட்டில இருந்து விடுக்கிறோம். ஆமா, அந்த நிதி பூரா வெளி மாநிலத்துக்கு பகிர்ந்து கொடுத்துருக்காங்க, குஜராத்துக்கெல்லாம். ஆனா கல்வியிலயும் இருந்து தமிழ்நாடு எல்லா துறையிலயும் 1ல இருந்து 3ல தான் இருக்கு. அவங்க சொல்ற மாதிரி தமிழ்நாடு எதுலையுமே பின்தங்கியும் இல்ல. இருமொழி கொள்கையிலே தமிழ்நாடு நல்லா எல்லா துறையிலையும் சிறந்து விளங்குறதுனால அவங்க சொல்றதை எதுவுமே ஏத்துக்க முடியாது. ஏன்னா இது எல்லா டேட்டாவும் அவங்க கொடுக்குற டேட்டா தான், நம்ம தமிழ்நாடு அரசு கொடுக்குற டேட்டா கிடையாது. அந்த டேட்டா கணக்குப்படி பார்த்தாலே தமிழ்நாடு எல்லாத்துலயும் முன்னோடி மாநிலமா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஓர வஞ்சனை எப்பவுமே நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா இப்போ வந்து இன்னும் அதிகமாயிடுச்சு. இவங்க எதுவுமே கொடுக்கறது இல்லை. மொத்தமா தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை செய்யறது, பேசுறது மட்டும் தேனை தடவி பேசுவாங்க. தமிழ்நாட்டுக்கு நாங்க அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோன்ட்டு வாயில வடை சுடுவாங்களே தவிர செயல்ல எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஹிந்தி வந்து கத்துக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, கத்துக்கலாம். ஆனா போஸ்ட் பண்ணி திணிக்க கூடாது. ஆனா இப்படி கத்துக்கிட்டாதான் தருவேன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. தடை பண்ணிட்டு நான் இதை இந்த கற்றுக்கிட்டாதான் நான் வந்து தருவேங்கிறது வந்து தப்பு. அதுதான் இங்கே வந்து கல்வின்றது ஒரு மனுஷனுக்கு வாழ்வியலுக்கு முக்கியமான ஒரு அம்சம். அது வந்து அடிப்படையிலேருந்து நம்ம சுதந்திரமாக கொடுக்கணும். அது ஒரு வந்து நம்ம திணிச்சு வலுக்கட்டாயமாக திணிக்க கூடாது கல்வியை பொறுத்த வரலாம். ஏன்னா அவனுக்கு இயல்பாக எந்த மொழி வருது அதில் படித்தது அறிவு வளரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அறிவியல்லையே பார்த்தீங்கன்னா நம்ம சேட்டலைட்லேருந்து எல்லாமே தமிழ் படித்த மாணவர்கள் அதிகமாக இருக்காங்க. அப்துல் கலாம் ஐயாலேருந்து அண்ணாதுரையிலேருந்து நிறைய பேர் வந்து நம்ம இருக்காங்க. நம்ம எல்லா துறையிலுமே முன்னிலைப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. நம்ம மத்திய அரசு இனிமேச்சும் கொஞ்சம் கவனம் செலுத்தி தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்விக்கு உண்டான அந்த தொகையை முழுசா தரணும்னு நான் வந்து கோரிக்கை வைக்கிறேன். ஒரு பொதுமக்களா நான் வந்து கோரிக்கை வைக்கிறேன். நான் அதுமாதிரி கொடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க மாணவர் கண்டிப்பா வந்து மிகப்பெரிய அளவில் சாதனை படிப்பாங்க. அதுக்கு கண்டிப்பா மத்திய அரசு கவனம் செலுத்தணும். அது ஆமா, இது மக்கள் வரி பணம் தான். நம்ம மக்கள் கட்டுற பணத்தை வச்சுதான் அவங்களுக்கே போகுது. நம்ம பணத்தையே நமக்கு தராம வஞ்சனை செய்யறப்போ மக்கள் தான் அதுக்கு ஒரே தீர்வு. மக்கள் வந்து அவங்களுக்கு நல்ல பாடம் புகட்டுவாங்க. ஏற்கனவே புகட்டிட்டு தான் இருக்காங்க. அதை பட்டம் அவங்க திருந்தாம அவங்க சொல்றதுதான் நம்ம கேட்கணும். அவங்க அதை சாப்பிடக்கூடாதுன்னா அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும், இந்த மொழியை தான் படிக்கணும், இந்த மதத்தை தான் கும்பிடணும் எல்லாமே சொல்றாங்க. ஆனா ஒரே நாடு ஒரே ஜாதின்னு ஏன் கொண்டு வர மாட்டாங்க? அப்படி கொண்டு வந்துடலாம்ல. எல்லாரும் ஒரே ஜாதின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு யோகத்தையும் இல்லை, துணிவும் கிடையாது. ஒண்ணு பண்ணா அப்படி பண்ணுங்க, ஒரே நாடு ஒரே ஜாதின்னு எல்லா சுடுகாட்டும் ஒரே சுடுகாட்டை ஆக்க சொல்லுங்க. அப்போ வந்து நம்ம ஏத்துக்கலாம் அவங்க எல்லாத்துக்கும் ஒழுங்கா பண்றாங்கன்ட்டு. அவங்க வந்து தமிழ்நாட்டை வஞ்சனை செய்யணும்.
அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடாதனால பழி வாங்குறதுக்காக இந்த வேலையை பண்றாங்க. மற்ற மாநிலம்லாம் ரொம்ப பின்தங்கிய மாநிலத்துக்கு நிதி ஒதுக்கலாம், நம்ம எந்த மாநிலத்துக்கும் ஒதுக்க கூடாதுன்னு சொல்ல, நமக்கு கொடுக்க வேண்டிய பங்கை நமக்கு கொடுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். மற்ற மாநிலத்துக்கு கொடுத்துட்டீங்க அதனால எங்களுக்கு கொடுக்காம இருக்கீங்கன்னா நம்ம என்னைக்கு பேச போறது இல்லை. நம்ம எனக்கு நியாயமா கிடைக்க வேண்டியதை கொடுங்க, அதுதான். அது கொடுக்கலன்னா நியாயமா கடவுள் அவங்களுக்கு மக்களே கடவுளா தீர்ப்பு கொடுப்பாங்க அவங்களுக்கு.